10 லட்சம் ரூபாய் அபராதம் உறுதி ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அனுர. தாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும்போது லோஹான் உயிருடன் இருக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மற்றும் மைத்திரி தொடர்பில் வெளியான தகவல். அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானம். ரணிலின் வெற்றியை தடுக்கவே முடியாது அடித்து கூறும் ஐக்கிய தேசிய கட்சி. போரால் அவல வாழ்வை சந்தித்துள்ள வடக்கு மக்களின் எதிர்காலத்தை பலப்படுத்துவோம். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தின் மனித எச்சங்கள் எங்கே? சரத் பொன்சேகா கேள்வி. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சட்டத்தரணிகளின் உதவியை நாடியுள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவிலேயே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி மனிதாபிமானமுள்ள சட்ட நிபுணர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து உதவி செய்யவும். என் மீது 5 வழக்குகள் போடப்பட்டுள்ளன. சட்டம் தெரிந்தவர்கள் யாராவது உதவி செய்யவும் என பதிவிட்டுள்ளார். இதேவேளை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் 5 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா இவ்வாறு பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தன்னை கைது செய்வது தொடர்பில் வெளியாகும் போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வெளியிட்ட காணொளியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது திட்டமிட்டு பரப்பும் செய்தி எனவும் பிள்ளையான வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலை விடுதியில் இருந்து பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா நாளை காலை 8 மணிக்கு முன்னதாக வெளியேற்றப்படாவிட்டால் அரச வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகராக ராமநாதன் அர்ச்சுனா நியமிக்கப்பட்ட பின்பு ஏற்பட்ட பிரச்சினைகள் யாவரும் அறிந்த ஒன்று. இவ்விடயம் தொடர்பான தவறான புரிதல் பொதுமக்கள் மத்தியில் காணப்படுவதனால் அது பற்றிய தெளிவுபடுத்தல்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு நாம் ஆளாகியுள்ளோம். தனிப்பட்ட ஒரு மருத்துவரின் நிர்வாகம் சார்ந்த பிரச்சினை ஒட்டுமொத்த வைத்திய சமுதாயத்தையும் பாதித்துள்ளது. எனவே உண்மை நிலையை எடுத்துரைப்பதோடு அறிவு கண்கொண்டு இவ்விடயத்தை பொதுமக்கள் அணுக வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பதவியேற்றதன் பின்னர் அங்கு கடமையாற்றிய அனைத்து வைத்தியர்களும் ஒருமித்த உரலில் வைத்தியசாலையை விட்டு வெளியேறி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது என்றும் காலக்கெடுகின்றி விடுதியில் இருந்து கடமையாற்றிய வைத்தியர்களை உடனடியாக வெளியேறும் சர்வாதிகார முறைமையினை பிரயோகித்தது சரியா எனவும் நீங்கள் ஏன் சிந்திக்க மறுத்திருக்கின்றீர்கள்? ஒரு வைத்தியராக நோயாளிக்கு தேவையான பாதுகாப்பான சிகிச்சையை வழங்க முடியாமல் போகும் பட்சத்தில் தொடர்ந்து அங்கு பணியாற்றுவது என்பது முடியாத ஒன்று. நோயாளர்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் அங்கு பணியாற்ற முடியாத நிலைக்கு வைத்தியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அதே நேரம் உடனடியாக பணிப்புறக்கணிப்பை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. தான் கடமையாற்ற 2 மணத்தியாலங்கள் வைத்தியர்கள் தங்கியிருந்த விடுதியை விட்டு வெளியேறுமாறு அவர் பணித்துள்ளார். மகப்பேற்று விடுமுறையில் இருந்தவர்கள் என்று கூட கருதாமல் மனிதாபிமானமற்ற முறையில் கட்டாய இடமாற்றத்திற்கு வைத்தியர்களை உள்ளாக்கியுள்ளார். வைத்தியர்களது மூடப்பட்டிருந்த விடுதிகளை உடைத்து தன்கைப்படுத்தியுள்ளார். இவரது அதிகார தோரணைகளையும் அட்டூழியங்களையும் தட்டி கேட்க வைத்தியர்களை உளரீதியாக பாதிப்புக்கு ஆளாகும்படியான தகாத வார்த்தை பிரயோகங்களால் பேசியதுடன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டாய இடமாற்றங்களையும் வழங்கியுள்ளார். இதனால் வைத்தியர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியர்கள் மீது இவர் கொண்டிருந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்வுகளே இவரது சர்வாதிகாரத்தன்மைக்கான செயற்பாடுகளுக்குமான காரணமாக மாறியுள்ளது. இவற்றை மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி பொறுமை காத்து வந்தனர் சாவகச்சேரி வைத்தியர்கள். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அலுவலகங்களுக்குள் நுழைய தடை விதித்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக 5 வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய நீதிமன்ற வழக்கு தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவிடவோ நேரலை வெளியிடவோ நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை சமூக ஊடகங்களில் ஏனைய வைத்தியர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளிற்கான ஆதாரங்களுடன் சாவகச்சேரி காவல்துறையில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளார். வைத்தியர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு நாளை ஆதாரங்களை சமர்ப்பிக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரலாம் என்று காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் முறைப்பாட்டளித்த சாவகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் திருக்குமரன், குருபரன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். எனினும் வைத்தியர் ராமநாதன்
அர்ச்சுனா வைத்தியசாலை விடுதியில் தங்குவதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரச்சினைக்கு முன்னர் வைத்தியர் அர்ச்சுனாவை அங்கு பலர் பார்த்திருக்க மாட்டார்கள். அங்கு நடந்த பிரச்சினைகளின் உண்மைத்தன்மையை வெளிப்படையாக மக்களுக்கு அவர் கூறியதன் பின்னர்தான் மக்களிடம் அவருக்கு அதிக செல்வாக்கு உண்டானது என்று பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் ஆரூஸ் தெரிவித்துள்ளார். மேலும் உண்மைகளுக்கு எப்போதுமே மக்களிடத்தில் வரவேற்பு இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கும் இப்படியான பிரச்சினைகள் பொதுமக்களின் பார்வைக்கு இதுவரை வெளிப்படாமை தொடர்பிலும் இராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் கேள்வி எழுப்பினார். அத்தோடு வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு கனடாவில் இருந்து வந்த செய்தி தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பணிகள் வழமை போல் சுமூகமாக நடைபெற்று வருவதாக வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையின் இன்றைய நிலவரம் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வைத்தியர் அர்ச்சுனா நேற்று காலை அலுவலகத்துக்கு வருகை தந்து தன்னுடைய காலப்பகுதியில் ஏற்கனவே இருந்த அரச கடிதங்களை பார்வையிட்டு கையொப்பத்தை பதிவிட்டிருந்தார். மத்திய அரசால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் தனக்கு தெரியாது என்றும் தான் மத்திய அமைச்சரிடம் நேரடியாக சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்தார். நான் அந்த கடிதத்தின் பிரதியை அவருக்கு வழங்கினேன். அவர் அதனை பார்வையிட்ட போதும் எடுத்துச் செல்லவில்லை. அதன்பின் தொடர்ச்சியாக என்னை கடமையாற்றுமாறு கூறிவிட்டு அத்தியட்சகர் காரியாலயத்திலிருந்து வைத்தியர் அர்ச்சுனா வெளியேறினார். வைத்தியசாலை பணிகள் வழமை போல் சுமூகமாக நடைபெற்று வருகின்றன. எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நோயாளிகள் தமக்கான சிகிச்சைகளை பெற்று வருகின்றார்கள். அதேபோல் வைத்தியர்களும் ஏனைய உத்தியோகத்தர்களும் தமது கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலை அபிவிருத்தி பணிகள் தொடர்பாகவும் கலந்துரையாடி வருகின்றோம் என்றார். ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஒருமுறை அதிபரின் பதவிக்காலம் தொடர்பில் விசாரிக்குமாறு யாரையேனும் அனுப்பினால் உறுதியாக 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேர்தலை ஒத்திவைக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா அதிபர் அரசியலமைப்பை திருத்த முயற்சித்தாலும் அது எவ்வகையிலும் வெற்றியளிக்காது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான முறைகள் மூலம் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த ரணில் தரப்பினர் முயற்சிப்பதாகவும் அனுரகுமார குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஸ்ரீலங்கா அதிபரின் பதவிக்காலம் குறித்து விசாரிக்குமாறு 2 மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற காலத்தில் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்த வாழ வேண்டும் என்பதை தாம் விரும்புவதாக அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். தாம் உயிருடன் இருக்கும் வரை தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற அனுமதிக்க மாட்டோம் என லோஹான் ரத்வத்த கண்டியில் வைத்து அண்மையில் கூறியிருந்தார். எனினும் தமது கட்சி வெற்றி பெறும்போது அவர் உயிருடன் இருக்க வேண்டும் என்று அனுரகுமார விருப்பம் வெளியிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் அல்ல என்று கூறிய திசநாயக்க, அதனால் தான் நள்ளிரவில் அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் கைத்துப்பாக்கியுடன் குடிபோதையில் நுழைந்து கைதிகளை பயமுறுத்திய ஒருவர் இன்னும் சுதந்திரமாக இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு லோஹான் ரத்வத்தையின் மீதே சுமத்தப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் ஜனாதிபதியின் சிறப்பு சலுகையின் கீழ் பொது நிதியை பயன்படுத்தியமை தொடர்பில் ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2005 மற்றும் 2015க்கு இடையில் ஜனாதிபதியின் சிறப்பு சலுகையின் கீழ் விமானப்படை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி 978 தடவைகள் விமானமூடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா தனது 5 ஆண்டு பதவி காலத்தில் 557 தடவைகள் விமானமூடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளார். இந்த தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இலங்கை விமானப்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா ஜனாதிபதியின் சிறப்புரிமையின் கீழ் உள்ள விமானங்கள் மூலம் அதிக கிலோமீட்டர் தூரத்தை பயணித்துள்ளார். ஒப்பீட்டளவில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவும் தனது பதவி காலத்தில் விமானப்படை
ஹெலிகாப்டர்களை அதிக அளவில் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 முன்னாள் ஜனாதிபதிகளும் ஹெலிகாப்டர் பயணத்திற்கு பொது நிதியை பயன்படுத்தியதாகவும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் மீண்டும் தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சட்டப்படி வேலை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறியுள்ளார். இதன்படி கற்றல் நடவடிக்கைகள் தவிர்த்த ஏனைய அனைத்து செயற்பாடுகளிலிருந்து இந்த காலத்தில் விலகியிருக்கப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட தங்களது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உரிய பதிலளிக்க தவறினால் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரும்பான்மை வாக்குகளால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதை சஜித் அனுர யாராலும் தடுக்கவே முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஒரு சிலர் மறைமுகமாக செயல்பட்டு வருகின்றனர். கடந்த வாரம் வியாபாரி ஒருவரால் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை கேள்விக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடனடியாக செயல்பட்டு ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதை அமைச்சரவையில் உறுதிப்படுத்தியதுடன் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை செல்லுபடியற்றதாக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் தேவையான ஆலோசனை வழங்கியிருந்தார். அதன் பிரகாரம் குறித்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் குறித்த வழக்கை தாக்கல் செய்த நபர் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ஒருவருடன் நெருங்கிய நண்பர். இதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு சதித்திட்டங்களை மேற்கொள்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதேபோன்று தற்போது மீண்டும் தேர்தலை பிற்போடும் நோக்கில் சட்டத்தரணி ஒருவரால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கும் உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நாட்டுக்குள் குழப்பகரமான நிலைமையொன்றை ஏற்படுத்தி அதனை ரணில் விக்ரமசிங்கவின் மேல் சுமத்துவதற்கான நடவடிக்கையே இடம்பெற்று வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதை தடுப்பதற்கும் அவர் மீது மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவதற்குமே இவ்வாறான நடவடிக்கைகளை சிலர் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இருக்கின்றார். அவர் தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார். அதேபோன்று பெரும்பான்மை வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவதை சஜித் அனுர யாராலும் தடுக்கவே முடியாது என்றார். 30 வருட கால யுத்தத்தின் சாபத்தால் அவல வாழ்வை சந்தித்துள்ள வடக்கு மாகாண மக்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன மன்னார் தொட்டவள்ளி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். அவர் மேலும் உரையாற்றுகையில், சரியான திட்டமிடலூடாக சரியான தொலைநோக்கு பார்வையில் மிக இலகுவாக கட்டியெழுப்பக்கூடிய மாவட்டமாக இந்த மன்னார் மாவட்டத்தை நான் பார்க்கின்றேன். இங்கு 5 பிரதேச செயலக பிரிவுகள், 153 கிராம அலுவலர் பிரிவுகள் மற்றும் 382 கிராமங்கள் காணப்படுகின்றன. மன்னாரின் எதிர்கால அபிவிருத்திக்காக மன்னாருக்கு தனியான ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்படும். இந்த ஜனாதிபதி செயலணி ஊடாக 5 பிரதேச செயலகத்திலும் 5 பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுப்பேன். அடிமட்டத்திலிருந்து பெறப்படும் கருத்துக்கள், ஆலோசனைகளின் பிரகாரம் வகுக்கப்படும் மக்களை மையமாக கொண்ட அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுப்பேன். இதனூடாக கடத்தொழில், சுற்றுலா, கைத்தொழில், விவசாயம், வர்த்தகத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுப்பேன். தமிழீழ விடுதலை புலிகளுடனான யுத்தத்தின் போது 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றால் அவர்களின் மனித எச்சங்கள், எலும்புக்கூடுகள் எங்கே என முன்னாள் ராணுவ தளபதியும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார். யுத்தத்தின் போது யுத்த குற்றங்கள் இழைக்கப்பட்டதாக முன்னெடுக்கப்படும் குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்டவை என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தத்தின் பின்னர் சில சம்பவங்கள் இடம்பெற்றதை நிராகரிக்காத அவர் ஒரு சம்பவம்
குறித்து நான் விசாரணையை ஆரம்பித்தேன் எனினும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டேன். விசாரணையை தொடர முடியவில்லை என குறிப்பிட்டுள்ள 2 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இறுதி யுத்தத்தின் போது உயிர் தப்பினார்கள். அவர்களை நான் பாதுகாப்பாக வெளியேற்றினேன். முதலில் 2009 மே 19 வெள்ளமுள்ளி வாய்க்காலில் இருந்து 1,50,000 பேரை மீட்டேன். யுத்தம் முடிவடைந்ததற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் 85,000 பேரை மீட்டேன். நாங்கள் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரிப்பை தவிர்த்தோம். நாங்கள் கனரக ஆயுதங்களை, ஆர்டிலரிகள் போன்றவற்றை மிகவும் கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்தினோம். குறிப்பாக 2009 ஆண்டின் 5 மாதங்களில் அவ்வாறே போரிட்டோம். 2008 ஆண்டு முழுவதும் நான் 2,000 படையினரை இழந்தேன். ஆனால் 2009 4.5 மாதங்களில் கட்டுப்பாட்டுடன் தாக்குதலை மேற்கொண்டதால் நான் 2,000 படையினரை இழந்தேன். அவர்கள் அந்த சிறிய பகுதிக்குள் முற்றுகையிட்டிருந்தார்கள். எங்களால் ஒரு மாதத்திற்குள் அவர்களை முடித்திருக்கலாம். கண்மூடித்தனமாக பொதுமக்கள் உட்பட அனைவரின் மீதும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால் ஒரு மாதத்திற்குள் அவர்களை முடித்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை. நாங்கள் கட்டுப்பாட்டுடன் தாக்குதலை மேற்கொண்டோம். நிச்சயமாக இந்த உயிரிழப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள், யுத்த குற்றச்சாட்டுகள் மிகைப்படுத்தப்பட்டவை. இந்த தகவல்கள் உண்மையானதென்றால் நீங்கள் அந்த பகுதியில் எங்கு சென்றாலும் மனித புதைகுழிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினரான சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார்.